ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில்ஸ் மீ ராட்டன் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில்ஸ் மீ ராட்டன் சீசன் 1 எபிசோட் 11. எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் வருது. அதில் நம்ம ஹீரோ வந்துட்டு டாப் 6ல் வந்திருக்கான். பரவாயில்ல, நீ 6th வந்திருக்க அப்படின்னா உனக்கான ரிவார்டை கொடுக்கணும் தான் அப்படின்னு சொல்லி ஷீனா சொல்கிறா. டாப் 10க்குள்ளே வந்தால் நீ எது கேட்டாலும் செய்கிறேன்னு வா சொல்லியிருப்பா. நீ வழக்கம் போல் ஃபஸ்ட்டே தான் வந்திருக்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ், உனக்கும் நீ ஏதாச்சும் ரிவார்ட் பண்ணிக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்ன நானே ஸ்பாயில் பண்ணிக்கிட ஆசைப்படலை அப்படின்னு வா சொல்கிறா. நான் உனக்காக ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த வெள்ளரிக்கா தோலை வேணா உரிச்சு வைன்னு சொல்லவும், அதை பற்றி கேட்கல, நீ டாப் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறதுக்காக உனக்கு ஏதாச்சும் ரிவார்ட் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த வெள்ளரிக்காவை வெட்டி உப்பு போட்டு வை அப்படின்னு வா சொல்கிறா. சரி நம்ம ஹீரோவை பண்ணுறான். இப்போ என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கேன். என்னோட உண்மையான ஆசை கூடிய சீக்கிரமே நடந்துரும் அப்படின்னவா நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோ வந்து அவளோட மடியில் படுக்க சொல்றா. ஆனால் நம்ம ஹீரோ வைக்கப்பட்டுக்கிட்டே தயங்கவும், என்ன உனக்கு விருப்பம் இல்லையா, நான் நீ தானே இதை கேட்ட அப்படின்னவா கேட்கவும், அதே ஏதோ அன்னைக்கு ஒரு மேல் இன்ஸ்டிங்க்ல கேட்டுட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அப்போ அந்த இன்ஸ்டிங்க்டையே ஃபாலோ பண்ணு, உன்னோட ஹார்ட் ஒர்க்கான ரிவார்ட் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வா சொல்றா. சரி நம்ம ஹீரோவை போய் படுக்கிறான். இயர் கிளீனிங்கும் பண்ணி விட்றேன்னு வா சொல்லியிருப்பா. ஸோ இப்போ அதை ஸ்டார்ட் பண்றா. இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பேர் ரொமான்டிக்கா இருக்கும்னு சொல்லுவாங்க. உனக்கு எப்படி தெரியுதுன்னு வா கேட்கவும், ஆமா எனக்கு அப்படிதான் தெரியுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன இருந்தாலும் நீ ஒரு பையன், உனக்கு அப்படிதான் தெரியும் அப்படின்னு வா சொல்லவும், வேற எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. சரி திரும்பன்னு வா சொல்லவும், ஹீரோ திரும்பலான்னு போகும்போது தான் அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணா என்னத்தை பார்ப்போம்னு யோசிச்சுட்டு வைக்கப்பட்டுட்டே கண்ணை மூடிட்டு திரும்பி படுக்கிறான். நான் இதை முடிச்ச அப்புறம் முடிய வச்சு விளையாடுவேன் அப்படின்னு வா சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ முடிய தடவி கொடுத்துட்டு இருக்கா. இப்பெல்லாம் நீ ஒழுங்கா சொல் பேச்சு கேட்கறவனா மாறிட்டேன்னு வா சொல்லவும், அது யார் ஃபால்ட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என் ஃபால்ட்டு தான், ஸோ நானே ஒன்று நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு வா சொல்றா. இந்த மாதிரிலாம் சொன்னா எனக்கு என்ன தோணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்படுறான். அவ மடியிலே அப்படியே நம்ம ஹீரோ தூங்கிடுதான். இப்போ எந்திரிச்சு பார்த்தா ஷீனா தூங்கிட்டு இருக்கா. திரும்பவும் கேர்லெஸ்ஸா இருக்கிறா. ஹே மஹீரோ எந்தி அப்படின்னு நம்ம ஹீரோ எழுப்புனா அவ எந்திக்க மாட்டிக்கிறா. ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ அவ கண்ணத்தை தொட்டு பார்த்துட்டு, ஹே மஹீரோ எந்தி வீட்டுக்கு போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோ எழுப்புறான். அப்படின்னு அவ நம்ம ஹீரோ மேலே வந்து விழுறா. நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, நீ வீட்டுக்கு போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமனே குட் நைட் அப்படின்னு அவ திரும்பவும் தூங்கிடுதா. சரி எனக்கு வேற வழி இல்லை, அவன் ரூம் கீ எடுத்து நானே ஒன்று கொண்டு போய் ரூம்ல விட்டுருவான்னு கேட்கவோ, அவனும் அப்படின்னு தூக்க கலக்கத்துல சொல்றா. இப்போ அவளோட வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோ போறான். அவளோட ரூம்குள்ள நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த பொம்மைகள் எல்லாமே இருக்கு. அது கூடவே நம்ம ஹீரோவோட போட்டோவும் அங்க வச்சிருக்கா. நம்ம ஹீரோ போய் அவளை பெட்ல படுக்க வைக்கிறான். அவ லைட்டா கண்மொழிக்கவும், உன் கீயை நாளைக்கு நான் தர சரியான்னு சொல்லவும், ஆமாண்ணே இங்க வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா பெட்டுக்கு கூப்பிடவும், ஐயோ நான் தப்பெல்லாம் திக் பண்ணக்கூடாது, சாரி நான் வீட்டுக்கு போனோம், மிஸ்டர் பேர் உனக்கு கம்பெனி கொடுக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அதை பக்கத்துல வைக்கவோ, சரின்னு அதை கட்டி பிடிச்சிட்டு தூங்க ஆரம்பிக்கிறா. நாங்கிறதுனால இவ ரொம்பவே கேர்லெஸ்ஸா இருக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன்னோட கீ என்கிட்ட தான் இருக்கு, இதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போகவும், நான் அதுக்காக மட்டும் வரல, என்னோட டெஸ்க்ல ஒரு போட்டோ இருந்துச்சு பாத்தியான்னு கேட்கவும், போட்டோவா பார்க்கலையே, நான் எதுவும் அதை தள்ளி விட்டு உடச்சிட்டேன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், சச்சா அதெல்லாம் இல்லை, நீ பாத்தியான்னு வா கேட்கவும், நான் அந்த அளவுக்கு உன் ரூம்ல எதையோ பார்க்க கூடாதுன்னு ட்ரை பண்ணேன், ஸோ பார்க்கல, நான் கொடுத்த பொம்மைகள் உன் டேபிள்ல இருந்ததை பார்த்தேன், மிஸ்டர் பேரை நீ கட்டி பிடிச்சி தூங்குனேன்னு சொல்லவும், எனக்கு நான் கட்டி பிடிச்சி தூங்குனேன்னு வா கேட்கிறா. நான் தான் அதை உனக்கு கம்பெனிக்கு இருக்கட்டும் அங்கே வச்சேன், ஏன்னா நீ என்ன உன் கூட படக்க கூப்பிட்டேன்னு சொல்லவும், இது நானும் அப்படி சொன்னேன்னு வா ஷாக் ஆகுறா. செக்டா அப்படி சொல்லல, பெட்டு தட்டி இங்க வான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் ஒன்று அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணல சரியா, எனக்கு ஒன்றும் தப்பான எண்ணங்கள்லாம் கிடையாது, நான் பிசிக்கலா அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு நினைக்கல அப்படின்னு வா வைக்கப்படவும், நீ எதை பத்தி பேசுறான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இதுக்கு மேலே இதை பத்தி பேசாத விடு அப்படின்னு வா சொல்றா. சரி நெக்ஸ்ட் டைம் கேர்ஃபுல்லா இரு, நம்ம என்னதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் ஸ்லீப் ஓவர்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லவும், நீ மட்டும் என் மடியில படுத்து தூங்குறன்னு வா கேட்கறான். இது வேற, ஒருவேளை நீ தூங்கும் போது நான் உன்னை ஏதாச்சும் பண்ணிட்டா நம்ம ஹீரோ கேட்கவும், நான் கூட நீ தூங்கும் போது உன்னை ஏதாச்சும் பண்ணிட்டா உன்னை போட்டோ எடுத்து அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணோம்னான்னு கேட்கவும், பாரு நீயும் நானும் பேசுறது வேற விஷயம், உனக்கு ஏன் புரிய மாட்டேங்கி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்லை, எனக்கு நல்லாவே புரியுது, உனக்கு தான் புரியலன்ட்டு வா போகவும், முட்டாள் உனக்கு தான் நான் சொல்றது புரியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கடவாக்கி அப்படிதான் அப்படின்னு சொல்லி எல்லா பொண்ணுங்களும் சேர பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அண்ட் ஈட்ஸ்கிக்கும் அவங்கவுங்க ஆளுங்க சேர பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு எக்ஸசைஸ் பண்ண பிடிக்குமே அப்படின்னு ஈட்ஸ்கி கேட்கறான். நம்ம ஹீரோ காலையில எந்திரிச்சு வரவும், சம்மர் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன், இது எப்படி இருக்கு அப்படின்னு வா கேட்கறா. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கீழே பார்த்தா டைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சாக்ஸ் மாதிரியான ஒரு விஷயத்த வா போடல, நீ இப்படி வெறுங்கால காமிச்சிட்டு வா ஸ்கூலுக்கு வர போற நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன் என் கால் இப்படி பார்க்க நல்லா இல்லையான்னு கேட்கவும், இல்ல அதுக்கு இல்ல மற்ற பசங்க இதை பார்த்தா உன் அழகுல இன்னும் விழுவாங்கன்னு சொல்லுவோம், அப்ப நீ அப்படின்னு வா கேட்கறா. என்ன இப்படிலாம் டீஸ் பண்ணாதப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆல்ரெடி தான் நீ என் காலை பார்த்திருக்கேன்னு சொல்லவும், அது எமர்ஜென்சிக்காக பண்ணுது, நீ என் ஜாக்கெட்டை தான் இடுப்புல கட்டியிருந்தல்ல, நீ இப்படியே வருங்காலோட போகாதப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி நான் உன்னை சும்மா டீஸ் தான் பண்ணேன், சாரி நான் டைட்ஸ் போட்டு தான் வருவேன்னு வா சொல்லவும், என்ன நான் வருங்கால பார்த்தா பரவாயில்லன்னு தானே நீ வந்து காமிச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அது வந்து நம்ம யோசிக்கவும், உனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படி தானே கேட்கவும், நான் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஒருவேளை நான் உன்கிட்ட காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு வா கேட்கவும், இப்படிலாம் நீ பண்ணனா எனக்கு எங்க பாக்குறதுன்னே தெரியாது நம்ம ஹீரோ சொல்லவும், ஏன் இது நல்லா இல்லையான்னு வா கேட்கறா. இல்ல இது ரொம்ப கியூட்டா தான் இருக்கு, ஆனா மற்ற பசங்க ஒன்று இந்த மாதிரி பார்க்க கூடாதுன்னு
நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓகே புரியுது, நான் கண்டிப்பா டைட்ஸ் போட்டு தான் வருவேன், அவங்களுக்கு முன்னாடி என் சம்மர் யூனிஃபார்ம் நீ தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் மணி அப்படின்னு சொல்லிட்டு வா போறா. வா சம்மர் யூனிஃபார்ம்ல சூப்பரா இருக்கமா ஹீரோ அப்படின்னு சிட்டாசி சொல்லிட்டு இருக்கா. ஹிட்ஸ்கே கலாக்கி வரவும், எனக்கு இதை பத்தி கவலை இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். நானும் ஹிட்ஸ்கே இன்னைக்கு ஸ்டடி டேட்டிங் போறோம் அப்படின்னு சொல்லி சிட்டாசியும் அவனும் கிளம்புறாங்க. நம்மளே எங்கேயாச்சும் வெளியே போலாம். நம்ம ஹீரோ கடவாக்கி கிளம்பும் போது ஸ்போர்ட்ஸ் டே பிரிண்ட் அவுட் வேலை இருக்குன்னு சீனா தூக்கிட்டு வரவும், கடவாக்கி சரி நம்ம இன்னொரு நாள் போலாமான்னு கேட்கவும், நானும் ஹெல்ப் பண்றேன்னு கடவாக்கியோ சேர்ந்து அதுக்கு ஹெல்ப் பண்றான். டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு வா சொல்லவும், நாங்க விருப்பப்பட்டு தான் இதை பண்ணோம், ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டீச்சர்ஸ் இல்லாத நேரத்தில் பாய்ஸ் முன்னாடி அவ ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. அவளோட டியர் ஃப்ரெண்டை பத்தி பேசுறா, நான் எல்லா பசங்க கூட க்ளோஸா இருக்கிறா அப்படின்னு சில பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல அந்த பொண்ணுங்க பேசினதை நினைச்சு அப்செட்டா இருக்கேன்னு ஹீரோ கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றான், அவங்க முதுகு பின்னாடி பேசலன்னா தான் எனக்கு அது ஆச்சரியமா தெரியும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே நான் பிடிச்ச பொண்ணா இருக்கணும்லாம் நான் எதிர்பார்க்கல. நிறைய பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும், ஆனாலும் அவங்க ஏன் அமைதியா இருக்காங்கன்னா மெஜாரிட்டியா என்ன பிடிச்சவங்க தான் அதிகம். மெஜாரிட்டியை எதிர்த்து அந்த மாதிரி ஆளுங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. என்னோட பொசிஷன் அண்ட் அப்பியரன்ஸ் தான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கே தவிர்த்து என்ன ஒன்னா அவங்களுக்கு பிடிக்காம இல்லை அப்படின்னு சொல்லவும், கடவாக்கி மேல கிரஷ் இருக்கிற பொண்ணுங்க நீ அவன் கூட பேசுறத பார்த்து அவனை பறிச்சுட்டு போயிருவியோன்னு நினைப்பாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எப்படி நினைக்கிறேன்னு கேட்கவா எனக்கு தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். சொல்லப்போனா கடவாக்கி என்னோட டைப் கிடையாது, கிட்டத்தட்ட நாங்க ரெண்டு பேருமே கிளாஸ்ல ஒரே மாதிரி தான், ஸோ எனக்கு அவங்களெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சொல்லவும், கடவாக்கிக்கு ஒன்ன மாதிரி இன்னொரு கியூட்டான சைடு இருக்குமான்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சொல்றத பார்த்தா எனக்கு நம்ம மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கிற மாதிரி சொல்றேன்னு கேட்கவும், அதை கரெக்டா எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா ஸ்கூல்ல இருக்கிற ஏஞ்சலை விட ரியலான ஹீரோவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ என்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிட்ட, பட் ஆனா நீ என்கிட்ட ஹானஸ்டா நடந்துக்கிட ஆரம்பிச்சப்ப தான் உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன், நீ எந்த லெவலுக்கு நல்ல பொண்ணுங்கிறத. ஆனா என்ன சில சமயம் நீ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிற, யோசிக்காம என்ன டச் பண்ணி என் கூட வந்து விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம், அதை நான் ஒன்றும் வேணும்னு பண்ணல, இல்ல சில சமயம் வேணும்னு தான் பண்ணுவேன், ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்னு வைக்கப்படவும், பொண்ணுங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டா பசங்களுக்கு தப்பான ஐடியா தான் வரும்னு சொல்லுவோம், ஆனா நான் உன்கிட்ட மட்டும் தான் அப்படி இருக்கேன் மணி அப்படின்னு சொல்லுவோம், அதை தான் நானும் சொல்றேன் அவன் சொல்லுவோம், அப்படின்னு அடிக்கவும், இதை தான் சொன்ன நம்ம ஹீரோ சொல்றான், இதை நான் வேணும்னு தான் பண்ணேன், நடி நான் ரொம்பவே நல்ல பொண்ணா எல்லாரும் ஆசைப்படுற ஏஞ்சலா இருக்கணும்னு நினைச்சேன், ரீசெண்டா அப்படி இருக்கிறது எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் ஸ்கூல்ல நான் எல்லா நேரமும் நல்ல பொண்ணா இருக்கணும்னு இருக்க போறது இல்லை, நான் இதுக்கப்புறம் நான் நானாவே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன், நீ என்ன எப்பவும் பார்த்துட்டு இருக்கல ஆமணி அப்படின்னு கேட்கவும், நீ என்ன எப்பவும் பார்த்துக்கிறியா அப்படின்னு ஒரு தடவை கேட்டுப்பா. நம்ம ஹீரோவை ப்ராமிஸ் பண்ணியிருப்பான், ப்ராமிஸ் பண்ண மாதிரியே எப்பவும் பார்த்துக்கிடுவேன் நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு தெரியும் நான் ஸ்கூல்ல ரொம்பவும்லாம் சேஞ்ச் ஆக போறது இல்லை, ஆனா இதுக்கப்புறம் நான் ரொம்பவும் நல்ல பொண்ணா இருக்கணும்னு ட்ரை பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லவும், ஹீரோ லைட்டா சோகமாகவா என்னாச்சுன்னு கேட்கறா. நீ சொல்றது நல்ல விஷயம் தான், ஆனா எனக்கு மைண்ட்ல வேற ஒரு விஷயம் ஓடுதுன்னு சொல்லவும், அது என்னன்னு சொல்லுன்னு கேட்கறா. நான் அதை சொன்னா சிரிக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரின்னு அவளும் சொல்றா. என்னோட உண்மையான சைடா மற்ற பசங்களும் பார்ப்பாங்க, இது நாள் வரைக்கும் நான் மட்டும் தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ உண்மையிலேயே ரொம்ப கியூட் ஆமணி அப்படின்னு சொல்லவும், இதுல என்ன கியூட் இருக்கு, நான் எப்பவும் ஆசமா தெரியுறேன்னு சொல்லுவேன்னு கேட்கவும், நீ கியூட் அண்ட் அதே நேரத்தில் ஆசம் அப்படின்னு சொல்றா. இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் வாயை மூட வேண்டியது இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் உண்மை இது தானே, உன்னை பத்தி நீ குறைச்ச இட போட்டாலும் நீ என் கண்ணுக்கு எப்பவோ ஸ்பெஷலா கியூட்டா தான் தெரியுற அப்படின்னு சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நம்மளுக்கும் இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு திங்க் பண்ணுவீங்கன்னு எனக்கு புரியுது. ஏன்னா நானுமே அப்படிதான் திங்க் பண்ணேன். பட் நமக்கு இந்த மாதிரிலாம் நடக்காது, ரியாலிட்டியை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ஜஸ்ட்டு அனிமையில் மட்டும் பார்த்தே என்ஜாய் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் ரொம்பவும் சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.